Daily. Taste the Daily. பஸ் ஸ்டாண்டு சார் இந்த வேலை முடிகிற அளவுக்கு என்ன ஒரு 10-20 நாளில் முடிஞ்சிடும். முதலமைச்சர் தேதி வாங்க வேண்டியது எல்லாமே முடிஞ்சிருச்சு. 90% முடிஞ்சிருச்சு. சார் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வந்து வணிக வளாகம் மாற்றுற திட்டம் அப்படிலாம் இல்லைங்க. அங்கே வெளியூரிலிருந்து வருகிற பேருந்துகள் நேஷனல் நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து வந்த பேருந்துகள் அங்கே இருக்குது. அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு மத்திய பேருந்து நிலையம் வந்து சின்னாப்புலசத்திர பேருந்து நிலையம் வந்து லால்குடி போகிறது, அரியலூர் போகிறது, கரூர் போகிறது, அது போன்ற பேருந்துகள் இந்த பேருந்து நிலையம் இயங்கி கொண்டு தான் இருக்கும். எனவே உள்ளூரில் இருக்கிற பேருந்துகள்லாம் இந்த பகுதியில் இயங்கி கொண்டு இருக்கும். வெளியூரிலிருந்து நேரடியாக செல்கிற பேருந்துகள் அங்கே செல்லும். அதான் விஷயம். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எக்ஸலேட்டர் மாற்ற வேலை மட்டும் பாக்கி இருக்குது. ஏசி வேலை கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் குடி தண்ணீரும் கழிவறை வசதியும் செய்ய சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலையும் டீ ஷாப்ஸ் உடனே கிடைக்கிறதுக்குள்ள அந்த வழியும் செய்ய சொல்லியிருக்கோம். ஏன்னாண்டா ஒரு நாளைக்கு எங்களுடைய கணக்கு ஆரம்பத்திலே 2 லட்சம் மக்கள் வந்து செல்கிற இடமாக இருக்குது. எனவே அனைத்து அடிப்படை வசதி செய்துவிட்டு திறக்கலாம் என்பதற்காக தான் தலைவர் முதலமைச்சர் 2 போன வாரம் கேட்டார்கள். எப்போது முடியும் என்று வேகமாக முடித்து கொண்டிருக்கிறோம். வர 18ஆம் தேதி அதுக்காக ஒரு கான்ட்ராக்டர்ஸ் கூட்டம் வந்து எப்போ முடித்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக முடிச்சு விட்டுருவோம். பள்ளிக்குடி வணிக வளாகம் அது இப்போ தான் கேட்டிருக்காங்க, கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அது வந்து மாநகராட்சிக்கு ஒப்படைச்சாங்கன்னா மாநகராட்சியில் சில மாறுதல் பணி செய்ய வேண்டியிருக்கு. ரொம்ப சின்ன கடையாக இருக்குது. மாடியிலலாம் கடை எடுத்துகிட்டு போக முடியாது. மாவட்ட ஆட்சியர் ஒரு சிறந்த வல்லுநரை வச்சு கடையை பெருசாக்கி வெகுவாக அங்கே வியாபாரம் செய்கிற அந்த புகையை செய்வார்களானால் அந்த கல்விக்குடியும் உடனடியாக மக்கள் பயன்படும். பஸ் ஸ்டாண்டு திறந்தோன்னா அதுவும் வந்துடும், பயன்பாட்டுக்கு வந்துடும். இல்லை அது ஒன்றும் தெரியல. கலெக்டர் ஏதோ வச்சுருக்காங்க, நான் ஒன்றும் பார்த்துட்டு சொல்கிறேன். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு என்ன தான் பிஜேபிக்காரங்க நாங்கள் செஞ்சோன்றாங்க, பிஜேபிக்காரங்க நாங்கள் தமிழகத்தில் செஞ்சுருக்கோன்றாங்க. சார் இந்த தடவை தமிழ்நாடுன்னு பேரே சொல்லு, அதுதான் முதலமைச்சர் சொன்னார். கடந்த வருடம் சொல்லவில்லை, இந்த வருடம் சொல்லவில்லை. முதலமைச்சர் நேரடியாக கேட்டுக்கொண்டது ஜனங்க ஏதோ ஒரு சில திட்டங்களுக்கு பணம் தந்திருக்காங்க. முழுமையாக பட்ஜெட்டிலே தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். தமிழ்நாடுங்கிற பேரே வரல. எப்படி திருச்சிக்கு இந்த மெட்ரோ கேட்டிருக்காங்கல்ல, அதை நீங்கள் யாரும் வலியுறுத்தது இல்லை? இல்லைங்க, 750 பிஜேபிக்காரங்க கொடுக்குறது. அவங்க செய்கிற மெட்ரோவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தலைவர் நேராக கேட்டதுக்கு 20,000 கோடி கேட்டால் 6,000 கோடி கொடுக்குறாங்க. இப்போ கோவையும் மதுரையும் முன்னுரிமை எடுத்து திருச்சி எடுக்கிறதுக்கு 750 கோடி அதுக்காக ஆய்வு பண்ணுறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தான் பேப்பர்லேயே போட்டாங்களே. அண்ணாமலை வந்து குரு பிடித்த இரும்பு கையை வச்சுக்கிட்டு ஷூட்டிங் நடத்துகிறாரு ஸ்டாலின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்றைக்கு நமது ஆட்சியும் தலைவரையும் நல்லா சொல்லியிருக்காரு? என்றைக்குமே அவர் சொன்னதில்லை, நல்லா சொன்னதில்லை. அவர் எல்லாம் என்னென்னமோ பேசுகிறாரு, ஆனால் அவர் சொன்னது எதுவுமே நடக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, உங்களை அகற்றிடுவேன்னு சொல்கிறாரு. அவர் நினைக்கிறது எதுவும் நடக்க போகிறதில்ல. திரும்பவும் முதலமைச்சர் தளபதி தான் வருவார். மக்கள் நல்லா இருக்கிறாங்க. இப்போ கூட மாணவிகள்கிட்ட பேசும்போது இந்த மாதிரிலாம் ஒரு வரவேற்பு மாணவிகளுக்கு முதலமைச்சருக்கு இருக்கிற வரவேற்பு யாருக்குமே இருந்ததில்லை. மீண்டும் கழகம்தான் வரும், தளபதி தான் முதலமைச்சர் ஆவார். எவ்வளோ பேர் கூட்டு சேர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். சார், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டதான் நிதி தரப்படும் சொல்லி மத்திய அமைச்சர் அதான் கொடுக்கலையே. நம்ம கொடுக்கலையே. ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னோன்னா 2,000 கோடியை வேறு மாநிலத்துக்கு கொடுத்தாங்க, நம்ம கொடுக்கலையே. பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் கூட. ஆமாம், அதான் சொல்லியிருக்காங்களே, வேறு ஊருக்கு கொடுக்குறாங்க. அதாவது நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தி அரசுக்கு நெருக்கடியை உண்டு செய்கிறார். ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா என்னமோ அவங்க தான் பூரா தமிழ்நாட்டுக்கே செய்கிறது மாதிரி ஒன்று கூட செய்யாமல் இது மாதிரி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.